ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய தொழில் கூட்டமைப்பும் சென்னை ஐஐடியும் இணைந்து தயாரித்த TN100 என்ற ஆவணத்தை வெளியிட்ட பின்னர் சென்னை ஐஐடியின் இயக்குநர் திரு வி காமக்கோட்டி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் அக்னிவீர் திட்டம் தொடர்பாக திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படை கேப்டன் திரு VR ரமேஷ் பங்கேற்று பேசிய உரை உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். சீக்கிய புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சீக்கிய மதகுருவான குருநானக்கின் எல்லையற்ற கருணை அனைத்து உயிரினங்களுக்கும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு அதன் அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பித்தது. இந்நாள் நாட்டின் ஜனநாயக கட்டமைப்புக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். அயர்லாந்தின் வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு சிமான் கவேனே வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். காசா யுக்ரைன் விவகாரம் குறித்து விவாதித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பு என்பது அனைவரின் கூட்டு பொறுப்பாகும் என்று மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உலக சிறுநீரக தினத்தையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தேசிய டயாலிசிஸ் திட்டம் நாடு முழுவதும் உள்ள அனைவருக்கும் விலை குறைவானதாகவும் அணுகக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்வதாக அமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல வகையான தொழில் முதலீடுகளை தொடங்குவதற்கு வசதியாக இந்திய தொழில் கூட்டமைப்பும் சென்னை ஐஐடியும் இணைந்து TN100 என்ற ஆவணத்தை தயாரித்து இன்று சென்னையில் வெளியிட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை ஐஐடியின் இயக்குநர் திரு வி காமக்கோட்டி, உலக அளவில் அதிநவீன தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் செமிகண்டக்டர் தொடர்பாக பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். ஐஐடி மெட்ராஸ்மா சேர்ந்து TN100 அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நம்ம கவர்மெண்ட் 1 ட்ரில்லியன் எக்கானமி ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேஜர் கோலை செட் பண்ணிருக்காங்க. இதுல குறிப்பா கிட்டத்தட்ட 30 செக்டார்ல நம்ம தமிழ்நாடு போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாடுக்கு என்ன யூனிக்னா, இந்த டேலண்ட்ங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல, அது மாதிரி இல்ல. டேலண்ட்ங்கிறது ஒயிட் ஸ்ப்ரெடா இருக்கு. தமிழ்நாடு இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பல விதமான டேலண்ட்ஸ் இருக்கு, பல விதமான செக்டார்ஸ் இருக்கு. அதாவது ஒரு இடத்துல நம்ம ஒன்லி செமிகண்டக்டர் தான் பாக்குறோம்னு இல்ல. இதுல மெடிக்கல் டெக்னாலஜில ஆரம்பிச்சு, அக்வா கல்ச்சர்ல ஆரம்பிச்சு, ஐடி வரையில் பல செக்டார்ஸ்ல, மேனுபேக்சரிங் குறிப்பா இந்த மாதிரி பல செக்டார்ஸ்ல நம்ம தமிழ்நாடு அவங்களுக்கு ஹியூமன் கெப்பாசிட்டி இருக்கு நமக்கு. அதே சமயம் இதுல முன்னேற பல வாய்ப்புகளும் இருக்கு. இத மனசுல வச்சுட்டு இந்த டாக்குமெண்ட் நாங்க பண்ணிருக்கோம். தமிழ்நாடு 100 TN100 இதுல கிட்டத்தட்ட ஒரு 30 செக்டார் பத்தி கவர் பண்ணிருக்கோம். என்ன கவர் பண்ணிருக்கோம்னா, இப்ப இன்னைக்கு அதோட ஸ்டேஜ் என்ன, இன்னும் 20 வருஷம் அதாவது 2047 நோக்கி போறதே இந்த 24 வருஷத்துல என்னெல்லாம் நம்ம பண்ணணும், என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு, என்னெல்லாம் வீக்னஸ் இருக்கு, என்னெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கு, இதுல என்ன இமீடியட் ஆக்ஷன்ஸ், என்ன லாங் ரேஞ்ச் ஆக்ஷன், என்ன இமீடியட்னா ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணணும், ஒரு 10 வருஷத்துல என்ன பிளான் பண்ணணும், எப்படி எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி ஸ்கில் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி ரீஸ்கில்லிங் பண்ணணும், இது மாதிரி ஒவ்வொரு செக்டார்லயும் அனலைஸ் பண்ணி அதை பத்தியான ஒரு விஷன் டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கோம். இது நிச்சயமா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் குறிப்பா, ஏன்னா அவங்க தான் இதுல மேஜர் ஸ்டேக் ஹோல்டர். அவங்க தான் ரீஸ்கில்லிங் பண்ண போறாங்க, அப்ஸ்கில்லிங் பண்ண போறாங்க, புது கோர்சஸ் அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்குங்கிறத நம்புறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ், என்னெல்லாம் பாலிசிஸ் எக்ஸிஸ்டிங்கா இருக்கு, அதை எப்படி how can we improve the policies so that it benefits the industry, அந்த லெவல்ல சில இருக்கு. மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் என்னத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும், மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க எப்படி அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் அதை எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது, இது மாதிரி செக்டார் வைஸ் ஒவ்வொரு செக்டாருக்கும் நாங்க இதுல ரெக்கமெண்டேஷன்ஸும் இருக்கு. ஸோ இந்த டாக்குமெண்ட் ஓவராலா எங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ்னா, இதை ஒரு அளவு நம்ம ஃபாலோ பண்ணி இதோட ரெக்கமெண்டேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணா நிச்சயமா அந்த $1 trillion எக்கானமிங்கிறத வெரி குவிக்லி நம்ம அச்சீவ் பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.
இப்ப இன்னைக்கு ரெண்டு செக்டாரை பத்தி நான் பேச விரும்புறேன். முதல்ல இப்ப காலேஜ் எஜுகேஷன்ல ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் இப்ப சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4 யுனைடெட் நேஷன்ல என்ன சொல்லிருக்காங்க, ஈக்விட்டபிள், அஃபோர்டபிள், ஆக்சசிபிள் குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல். இதுல நாங்க அந்த நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் டெக்னாலஜி என்ஹான்ஸ் லேர்னிங் ஸ்வயம் பிளஸ் லான்ச் பண்ணிருக்கோம். இதுவும் நான் முதல்வன் ஸ்கீமோட ஒரு MOU போட்டிருக்கோம். அதுல அங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் இந்த NPTEL கோர்சஸ் எடுத்து அவங்க கிரெடிட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயபிலிட்டி ஓரியன்டட் கோர்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது ஜஸ்ட் ஐடி செக்டார்ல இல்ல, இது ஏரோஸ்பேஸ், மெட்டீரியல் சயின்ஸ், மெட்டலர்ஜி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், இது மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், இது மாதிரி எல்லா செக்டார்லயும் இதை டெவலப் பண்ணணும். அதுல வர ஒரு ஸ்டூடெண்ட்டும் அந்த செக்டார்ல அவங்களுக்கு ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் கொண்டு வரணும். செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல 9, 10, 11, 12 படிக்கிற மாணவர்களுக்கு, குறிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் 250 கவர்மெண்ட் ஸ்கூல் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அதுக்கு இந்த எலக்ட்ரானிக் கிட்ஸ் கொடுக்க போறோம். அதுல ஒரு 100 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. 9, 10, 11, 12 ஒவ்வொரு வருஷமும் 25 எக்ஸ்பெரிமெண்ட். அதனால ஒரு ஸ்கூலுக்கு 400 குழந்தைகள் வீதம், 250 ஸ்கூலுக்கு 1,00,000 குழந்தைகள். 1,00,000 குழந்தைகளுக்கு வருஷம் நம்ம ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் அவங்களுக்கு கொடுக்க போறோம். அதுல 25,000 பேர் நமக்கு +2 முடிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு இந்த 100 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல அவங்களுக்கு என்னெல்லாம் பேசிக் டவுட்ஸ் இருக்கோ, பேசிக்கா அவங்களுக்கு என்ன தெரியணுமோ அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தனால நல்ல டீப் ரூட்டட் நாலேஜ் இன் எலக்ட்ரானிக்ஸ். இந்த 25,000 குழந்தைகள் ஒரு 20% எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் 5,000 அரசு மாணவிகள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிச்சாங்கன்னா பர் இயர் இந்த 4 வருஷத்துல அவங்க வெளில வரது செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல நமக்கு எக்ஸலன்ட் மேன் பவர். நமக்கு இது ஸ்டேட்டோட முன்னேற்றத்துக்கு, குறிப்பா செமிகண்டக்டருக்கு இம்பார்ட்டன்ட். இது மாதிரி ஒரு பாயிண்ட்லயும் நாங்க டச் பாயிண்ட் வச்சு எப்படி நம்ம ஸ்டேட்டுக்கு ஹியூமன் கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுவோம். எல்லாருமே தொழிலாளி தான் நமக்கு அந்த எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல கிரக்ஸ். நல்ல எம்ப்ளாயீஸ் கிடைச்சிட்டாங்கன்னா நிச்சயமா அந்த $1 trillion எக்கானமி, அதுக்கு நம்ம வேலை செய்யணும். அக்னிவீர் திட்டம் தொடர்பாக இந்திய கடற்படை இசைக்குழு திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை பள்ளி கல்லூரிகளில் நடத்தி வருகிறது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்திய கடற்படை கேப்டன் திரு VR ரமேஷ் மாணவர்கள் கடற்படையில் சேர்வதற்கான வாய்ப்புகள் குறித்தும், மாணவர்கள் ராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிய அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்தார். கடைசி 3 மாதங்களாக நாங்கள் பல ஸ்கூல், பல காலேஜஸ்க்கு போயிருக்கோம். கேந்திரிய வித்யாலயா, சாஸ்திரா யூனிவர்சிட்டி, விநாயகா மிஷன்ஸ், MIET, வேலம்மாள், இந்த ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு அங்கே படிக்கக்கூட 10வது, 12வது இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு நேவியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்ச்சி. இது கடைசியா 3 மாத காலமா நடந்துகிட்டு இருக்கு. இதுல எங்க ஆபீஸ்ல என் கூட வேலை செய்யறவங்களோட நாங்க அந்த காலேஜுக்கு போயிட்டு நேவியில எப்படி சேரலாம், அக்னிவீரா எப்படி சேரலாம், அதிகாரியா எப்படி சேரலாம் அப்படிங்கறத அவங்களுக்கு விளக்குறோம். 10வது முடித்த பிறகு சேர்வது அக்னிவீர், 12வது முடித்துட்டு ஆபீசராகவும் சேரலாம், அக்னிவீராகவும் சேரலாம். அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, எல்லாரும் என்ன பயிற்சி எடுக்கணும், எந்த மாதிரி பயிற்சிகள் எடுத்தா அவங்க எந்த மாதிரி வேலை செய்ய முடியும், நேவியோட வாழ்க்கை எப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் ஒவ்வொரு கல்லூரிக்கும் போய் ஒரு பிரசன்டேஷன் கொடுத்து பசங்களோட ஆர்வத்தை ஊக்குவிச்சு அந்த 3 மாதங்களை நாங்க ஒவ்வொரு கல்லூரியும் பல இடங்களுக்கு போனதுக்கு ஒரு கல்மினேஷனா இந்திய கடற்படையின் ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் பேண்ட் அவங்க சாஸ்திரா யூனிவர்சிட்டியில இந்த முறை சிட்டிலையும் அவங்களோட ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. இது எதற்கு, சாஸ்திரா யூனிவர்சிட்டியில பண்ணும்போது ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு குரூப்பா பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நாங்க சொன்னது புரியுது, நேவியில் எப்படி இருக்கு வாழ்க்கை அது தெரியுது, நேவியில் இருக்கிற ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி அப்படிங்கிறது புரியுது. ஸோ நேவியில் சேருவதற்கு 10வது முடிச்சுட்டு சேரலாம், 12வது முடிச்சுட்டு சேரலாம், அல்லது இன்ஜினியரிங் படிச்சுட்டு சேரலாம். MBA படிச்சிருந்தாலும் நேவியில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நேவியில ஒவ்வொரு துறையிலையும் எந்தெந்த மாதிரி சேரலாம் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு நடத்துறது தான் இது. கல்மினேஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க ஆர்மி இருக்கோம், ஏர்ஃபோர்ஸ் இருக்கோம், நேவி இருக்கும், சிவில்ஸ் இருக்காங்க, இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க, கமர்ஷியல்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க, ரயில்வேஸ்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க, டிஃபென்ஸ்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு சிவில் மிலிட்டரி லைசனா எல்லாருக்கும். திருச்சியில இங்க ஒரு நேவல் யூனிட் இருக்கு, ஒரு லைசன் உதவி பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். இந்த முயற்சி கண்டிப்பா வெற்றி போடுன்னு எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. மேலும் வருடாவடம் இந்த மாதிரி பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா இதுல பயத்துக்கான எதுவுமே கிடையாது. நம்ம ரோட்ல போறோம், பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், எதுவுமே டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வச்சு நம்ம பண்றோம். அதனால எந்த ஒரு பயத்துக்கும் இடமே இல்லை. இது ஒரு நார்மல் மற்ற இண்டஸ்ட்ரியில வேலை செய்யற மாதிரி தான். கப்பல்லையும் போறோம், நம்ம எப்படியெல்லாம் பயணம் பண்ணலாம், நேவியில் எப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்குன்றது ஒரு பயத்துக்கான அச்சமே கிடையாது. அறிவு நல்லா இருக்கணும், டெக்னாலஜி நல்லா இருக்கணும், அது இருந்தாலே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல எங்கேயுமே இருக்கலாம். நாங்க இப்போ ப்ரொமோட் பண்றது இந்தியன் நேவியில சேருங்க. இந்தியன் நேவியை பத்தி இது மாதிரி ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.